வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சமநிலையோட கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையோடு செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த ஒரு வார காலம் உங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சிலதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் அவளை சமாளிக்க முடியும். அது பண்ணுங்கள். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் புரிதலோடு பேசுகிறதீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸோடு பேசும்போது கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷன் கூடுதலாக வச்சு பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு விவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். எதிர்பார்த்த சில வரவுகள் சில கலெக்ஷன்ஸுங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட சின்ன சின்ன ஆடம்பர செலவுகள், அதாவது அழகு விஷயமாக செலவு செய்கிறது, இந்த மாதிரியான செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கனாலே உங்களோட சேவிங்ஸ் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையோட ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்பு கூட சில நேரங்களில் குறையறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். குடும்ப உறவினர்களோட உணர்வுகளை கூட கொஞ்சம் மதித்து நடக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு காலம்தான். உங்கள் லைஃப் பார்ட்னரோட புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை போல காரணமாக தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் இல்லை தியானம் அது மாதிரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் இந்த வாரம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா லக்கி டே எது அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு. நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் 6, 9 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இந்த 2 கலர் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இது உறுதுணையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உறவுகள் கூட அதாவது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட நீங்கள் ஒரு சமநிலையான ஒரு உறவுகளை பின்பற்றினீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு பொருளாதார முன்னேற்றம் முக்கியமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் சமரச மனசோட இப்போ நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரை. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.